வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான அலசல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கேப்டன் விஜயகாந்த். இவரை நாம பொதுவா ஒரு மாபெரும் சினிமா நட்சத்திரமா தான் பார்த்திருப்போம், இல்லையா? ஆனா இன்னைக்கு அவரை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு லீடரா, குறிப்பா சொல்லணும்னா அதுல பாதாளத்துக்கு போன ஒரு பெரிய அமைப்பை எப்படி மீட்டெடுத்தாரு அப்படிங்கறத ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம பார்க்க போறோம். நிர்வாக திறனை வளர்த்துக்க துடிக்கிற இளம் மாணவர்களுக்கும் எதிர்கால அரசியல் தலைவர்களுக்கும் இது ஒரு செமையான பாடம்னு சொல்லலாம். திரையில ஒரு ஹீரோவா மாஸ் காட்டினதை விட நிஜ வாழ்க்கையில அவர் எப்படி ஒரு மாபெரும் தலைவனா விஸ்வரூபம் எடுத்தாருன்னு இப்ப நாம தெளிவா பார்ப்போம். சரே, இப்போ ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிறந்த நடிகரா மட்டும் இருந்துட்டு போறது ஓரளவுக்கு ஈஸி தாங்க. ஆனா தங்களை நம்பி இருக்கிற நூற்றுக்கணக்கான கலைஞர்களோட பாரத்தை தன்னோட தோள்ல சுமந்து அவங்கள சரியான பாதையில வழிநடத்துற ஒரு தலைவனா இருக்கிறது அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு கடினமான பொறுப்பு. அந்த மாபெரும் பொறுப்பு தான் அவர் ரொம்ப தைரியமா கையில் எடுத்தாரு. இதைத்தான் நாம உண்மையான தலைமை பண்பு, அதாவது ரியல் லீடர்ஷிப்னு சொல்றோம். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதல்ல அந்த தலைமைத்துவ நெருக்கடி என்ன, ரெண்டாவது கேப்டனோட அந்த பிரம்மாண்டமான மாஸ்டர் பிளானு, மூணாவது அவருடைய வியக்க வைக்கும் கடின உழைப்பும் நலத்திட்டங்களும், அப்புறம் கடைசியா அரசியல்ல அவர் எடுத்த அந்த மாபெரும் அவதாரம். வாங்க ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல அந்த தலைமைத்துவ நெருக்கடி, அதாவது அந்த பிரச்சனை எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க நிலைமை எவ்வளோ மோசமா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமான நடவடிக்கைகள்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. ஏதோ ஒரு அதிரடி தேவைப்பட்ட நேரம் அது. 1999, 2000 இந்த காலகட்டத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் பல கோடி ரூபாய் கடனில மூழ்கி போயிருந்துச்சு. எந்த நேரத்திலையும் சங்கம் ஜப்தி செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நிலைமை. அந்த மாபெரும் நெருக்கடியான நேரத்துல தங்களை காப்பாத்திக்க ஒட்டுமொத்த நடிகர்களும் வேறு வழியே இல்லாம ஏகமனதா ஒரு குரலை அவரை தங்கள் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அதைத்தான் இது நமக்கு தெளிவா காட்டுது. சரி, தலைவரா பொறுப்பேற்றாச்சு. அடுத்தது என்ன? அங்கதான் ஆரம்பிச்சது கேப்டனோட மாஸ்டர் பிளான். தலைவரா பொறுப்பேற்ற உடனே அவர் சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்ட ஆர்டர் மட்டும் போடல. உடனே களத்துல இறங்கினாரு. நிதி திரட்டுறதுக்காக ஒரு புதுமையான ஐடியாவை உருவாக்குனாரு. அவர் தீட்டி அந்த மாஸ்டர் பிளானோட ஒவ்வொரு படியும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல் படியா தங்களுக்குள்ள தொழில்முறை போட்டியில் இருந்த காலிவுட்டோட உச்ச நட்சத்திரங்கள், குறிப்பா ரஜினிகாந்த், கமலஹாசன், இவங்க எல்லாரையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்தாரு. ஈகோ பார்க்காம எல்லாரையும் ஒன்னா செயல்பட வைக்கிறது ஒரு சாதாரண விஷயமா என்ன? ரெண்டாவது படியா சிங்கப்பூர், மலேசியான்னு வெளிநாடுகள்ல பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழாக்களை ஏற்பாடு செஞ்சாரு. மூணாவது, அவரே முன்னின்று இரவும் பகலும் அயராது உழைச்சாரு. லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். மூணாவது கட்டமா அவருடைய அந்த வியக்க வைக்கும் கடின உழைப்பும் சங்கத்துக்காக அவர் செஞ்ச நலத்திட்டங்களும் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஒரு உண்மையான லீடர்னா வெறும் தற்போதைய கடனை மட்டும் அடைச்சிட்டு போக மாட்டாருங்க. எதிர்காலத்துக்காக ஒரு நிலையான கட்டமைப்பை உருவாக்கிட்டு தான் போவாரு. அவர் களத்துல இறங்கி நேரடியா செஞ்ச அந்த கடின உழைப்பு நடிகர் சங்கத்தோட மொத்த கடனையும் துடைத்தெறிஞ்சது மட்டுமில்லாம நஷ்டத்துல ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த சங்கத்தை லாபம் சம்பாதிக்கிற ஒரு வெற்றிகரமான நிறுவனமா மாத்துச்சு. அதலபாதாளத்துல இருந்த ஒரு அமைப்பை நீண்ட கால நிதி பாதுகாப்போட எப்படி ஒரு லாபகரமான மாடலா மாத்துறதுன்னு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க எல்லாரும் இதுல இருந்து கண்டிப்பா கத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான பாடம் தானே? சரி, அவர் எப்படி ஒரு சுயநலமில்லாத ஒரு நல்ல வழிகாட்டிய மாறினாருன்னு இப்ப பார்க்கலாம். கடனை அடைச்சோம், நம்ம வேலை முடிஞ்சதுன்னா அவர் ஒதுங்கிக்கல. ஏழை மற்றும் நலிவடைந்த கலைஞர்களுக்காக ஓய்வூதிய திட்டங்கள், அப்புறம் அவங்களுக்கான பிரத்யேக மருத்துவ உதவிகள், நீண்டகால நிதி பாதுகாப்பு வலைகள், இது எல்லாத்தையும் அவர் உருவாக்குனாரு. அந்த நெருக்கடியான காலம் முடிஞ்ச பிறகும் கூட சங்கத்தோட அடித்தட்டு உறுப்பினர்கள் பாதுகாப்பா இருக்கிறத இந்த நலத்திட்டங்கள் உறுதி செஞ்சது. இந்த ஒரு குணம்தான் அவரை திரையுலகத்துல இன்னைக்கும் ஒரு மாபெரும் தலைவன்னு எல்லாரையும் கொண்டாட வைக்குது. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அரசியல்ல அவர் எடுத்த அந்த மாபெரும் அவதாரம். ஒரு சினிமா சங்கத்தோட நிர்வாகத்தை வெற்றிகரமா கையாண்டு அதுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய தலைமை பண்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தயாரானாரு. ஒரு சின்ன சங்கத்தை நிர்வகிக்கிறத தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையே அதிர வைக்கிற அளவுக்கு மாநில அளவிலான அரசியல் பிரச்சாரங்களுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. சாதாரண அரசியல் ஃபார்முலாக்கள் எல்லாம் தாண்டி தன்னோட நேரடியான நேர்மையான அணுகுமுறையால ஒரு மாபெரும் களத்துல தன்னை நிரூபிக்க அவர் களமிறங்கினாரு. அரசியலுக்கு வர துடிக்கிற எதிர்கால இளைஞர்களுக்கும் சரி, அரசியல் ஆர்வலர்களுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இதோ இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். ஒரு சங்கத்தை நிர்வகிச்சு அவர் கத்துக்கிட்ட அந்த மேனேஜ்மெண்ட் திறன் எப்படி அரசியல் களத்துல ஒரு மாபெரும் வெற்றியாகவும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சாதனையாகவும் மாறுச்சு? முரசு முழங்கி அந்த அரசியல் புயல் உண்மையிலேயே எப்படி சாத்தியமாச்சு? பல முன்னணி நடிகர்களால கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் எப்படி செஞ்சு காட்டினாரு? இத பத்தி அடுத்த பதிவுல நாம இன்னும் ரொம்ப விரிவாகவே ஆராய போறோம். அது வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே இருங்க.
நன்றி.